श्री विष्णुचित्त कुलनंदन कल्पवल्लीं श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं या फलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான் கணவா வண்ணமே நல்கு शतमख मणिनीला चारुकल्हार हस्ता स्तनभर नमितांगी सांद्रवात्सल्य सिंधु अलकविनिहिताभिर्सृग्विरा कृष्णनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः லோகோ அகுருஹு அப்படின்னு சொல்றது விஷ்ணு புராணம் பெருமாளை பற்றி. பெருமாளுக்கு குருன்னு சொன்னா இவ்விடத்தில் அம்மை அப்பன் அத்தனும் அம்மையும் கிடையாது சாஸ்திரம் சொல்றது. அஜாயமானோ பகுதா விஜாயதே ஜனி ஜன்ம இதெல்லாம் பிறப்பு பிறப்பிறப்பின் சுழலை பற்றி ஓரளவுக்கு சொல்லும். அஜாயமானோ பிறப்பில்லாதவன், பகுதா விஜாயதே பலபடிகளாக பிறக்கிறான். பிறப்பில்லாதவனுக்கு எப்படி பிறப்பு இருக்குன்னு கேட்டால் நம்மை போல் பிறப்பில்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ பெருமாள் ராமனுக்கு கோசலைக்கு ராமனாக பிறந்தான், தேவகிக்கு கண்ணனாக பிறந்தான்னு சொன்னால் அவ்விடத்தில் நம்மை போல் பிறப்பல்ல, நமக்கோ கர்மத்தின் அதீனமாக பிறப்பு. நமக்கு பெருமாள் ஒன்றும் ஒரு சாய்ஸ் மாதிரி கொடுத்துடுறதில்ல. உனக்கு யார் அப்பாவா வரணும் யார் அம்மாவா வரணும்னு கேட்கறதில்ல. பிடிச்சிருக்கோ இல்லையோ அவர் தான் அப்பா, அவருக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நான் தான் பிள்ளை. அதனால் கர்மாவின் அதீனமாக நாம் பிறக்கிறோம். பெருமாளுக்கு அப்படி இல்லையா. பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம், அப்பாவை அவர் தேர்ந்தெடுத்தார். எனக்கு தசரதன்தான் அப்பாவாக வர வேண்டும்னு. அப்பாவுக்கு பொதுவாக பிள்ளையாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுல உரிமை இல்லை, பிள்ளைக்கு அப்பாவை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் பிள்ளையான ராமன் அப்பாவை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் பிறந்தான், நம்மை போல் பிறக்கவில்லை. நாம் கர்மாவின் அதீனமாக பிறக்கிறோம், அவன் தன் இச்சையின் அதீனமாக பிறக்கிறான். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கீதையில் சொல்கிறான், அர்ஜுனா உனக்கும் பல பிறப்புகள் இருந்திருக்கின்றன, எனக்கும் பல பிறப்பு இருந்திருக்கின்றன. என்ன வித்தியாசம் தெரியுமோ, உன்னுடைய பிறப்பில் ஒன்று கூட உனக்கு ஞாபகம் இல்லை, போன பிறப்பெல்லாம். ஆனால் எனக்கு எல்லா பிறப்பும் ஞாபகம் இருக்குது. காரணம் என்ன, நான் பரமாத்மா, நீ ஜீவாத்மா, நீ எனக்கு கட்டுப்பட்டவன் என்னும் தன்மையோடு கீதையை உரைத்தான். அப்பேற்பட்ட பகவான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன் வேதம் சொல்லித்து. அதையே ஆழ்வார் சொன்னார், பிறப்பில் பல பிறப்பு பெருமான், பிறப்பு இல்னா பிறப்பு இல்லாதவன், அஜாயமானோ பலபடிகளாக பிறக்கிறான் அப்படின்னா பகுதா விஜாயத்தே. வேதம் சொன்னதையும் ஆழ்வார் சொன்னார். அப்பேற்பட்ட பெருமாள் அவதரித்தான். அதிதிக்கும் கஷ்யபனுக்கும் உபேந்திரன், இந்திரனுடைய தம்பி உபேந்திரனாக பிறந்து வாமனனாய் வந்து திரிவிக்ரமனாய் வளர்ந்தான். அது ஒரு அவதாரம். ஏன் பின்னாடி கோசலைக்கும் தசரதனுக்கும் சுபுத்திரனாய் ராமனாய் அவதரித்தான். இந்த அவதாரங்கள்லாம் சிறப்பு என்னன்னு கேட்டால் ஒரு அம்மா ஒரு அப்பா. அதாவது வாமனருக்குன்னு எடுத்துட்டேன்னா ஒரே ஒரு அம்மா ஒரே ஒரு அப்பா, அதிதி கஷ்யபர், வேற யாரும் சொல்லிடவே முடியாது. இப்போது ராமருக்கு கூட ஏதோ ஆசை மிகுந்த தாய் கைகேயின்னு சொல்லலாமே ஒழிய அவ கூட பிற்காலத்தில் மாறிவிட்டாளே. அயோத்தியா காண்டம் வரும்போது ஆசை மிகுந்த சித்தியான தாய் கைகேயி மாறிவிட்டா. இதில் என்ன ஆயிடுறது, இந்த ராமாயணம் சொல்கிறது கூப்பிடுவா, 9 நாள் வாங்கோ 8 நாள் வாங்கோ 7 நாள் வாங்கோன்னு. அப்போ நான் கைகேயி இப்படி மாற்றினா, அதாவது கூனி சொல்ல சொல்ல ராமாயணத்தை இப்படிலாம் மாறிட்டா அப்படின்னு ஒருத்தர் சண்டை போட வந்துவிட்டா. பாருங்க, நான் படித்த வரைக்கும் கைகேயி ரொம்ப நல்லவோ, அவளுக்கு ராமருக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை. ஒரு ஜாதகக்காரரை கூட்டுக்கு பார்த்தார், 14 வருஷம் காட்டுக்கு போனாதான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் தீரோங்கிறதுக்காக தான் காட்டுக்கு அமிச்சாலே ஒழிய ஷீ இஸ் அ வெரி குட் லேடி. இது நம்ம என்ன ஆயிடுறது, நம்மளுடைய கருத்தெல்லாம் ராமாயணத்தில் புகுத்த பார்க்குறோம். அது ரொம்ப தப்பு. நமக்கு ஒருத்தருக்கு நல்ல பேர் வந்துடணும், கெட்ட பேர் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. நல்ல எண்ணம் தான் அது. ஆனால் ராமாயணத்தில் என்ன இருக்கோ அதை தானே சொல்லணும். நம்ம கருத்தை போட்டுவிட்டு இல்லை நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், இப்போ அபூர்வ ராமாயணம்னு ஒன்று வந்துருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னமோ புதுசாக அது ஒன்று. சுவாமி நீங்கள் அபூர்வ ராமாயணம் சொல்கிறது இல்லையா, ராமாயணமே பொதுவாக அபூர்வமாக இருக்கும் நல்லா கேட்கறதுக்கு. இல்லை தனியாக என்ன ஒரு அபூர்வ ராமாயணம், அதில் என்னென்னா அந்த சாந்தா கதை சொல்ல வேண்டியதாக இருக்குது, வேதவத்தின்னு ஒரு கதை, மாயா சீதான்னு ஒத்தி அவள் கடத்தப்படும் போது சீதை, இதெல்லாம் போட்டு நம்மளையும் குழப்பி அவளும் குழப்பி, சீதை என்னமோ அக்னி பரீட்சை ஆனோன்னு தான் வந்தாளாம் அக்னிலேருந்து, அது வரைக்கும் ஒரு மாயா சீதா ஒழிச்சு வச்சுருந்தாளாம். அதாவது வால்மீகி என்ன சொல்லியிருக்கார்,
மூல ராமாயணம் இது. அதை தான் நம்ம பேஸா வச்சுக்கணும். அதை ஒத்து இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை வாங்கிக்கலாமே ஒழிய அதுக்கு எதிர்ப்பா இருந்துட்டான மறுத்துடணும். ஏன்னா வால்மீகி ராமாயணம் இஸ் நாட் அ காம்போசிஷன், இட் இஸ் அ ரிப்போர்ட். கோனஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான். இப்போ இருக்கக்கூடிய உலகத்துல யாருன்னு தான் கேட்கிறார் வால்மீகி. அதனால ராமர் இருந்தபோது, ராமன் நடந்தபோது, ராமன் உண்டபோது, ராமன் தூங்கின போது, ராமன் கொப்பளித்த போது, ராமன் கொட்டாவி விட்ட போது எழுதுது ராமாயணம். அதனால இட் வாஸ் அ டைரக்ட் ரிப்போர்ட். அதனால டைரக்ட் ரிப்போர்ட்ல உட்காந்து சந்தேகப்பட்டுவிட்டு உட்காந்து பின்னாடி வந்தவா யார் யாரோ அவளுடைய நினைவுகள் கருத்துக்கள்ல சொல்ல ராமாயணத்தெல்லாம் மூலமா நம்ம வச்சுக்க கூடாது. அதனால கைகேயி நீங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, கைகேயி நல்லவள். நல்லவள்னா இது வரைக்கும் ராமன் மீது ஆசை கொண்ட வரைக்கும். கைகேயி கூனி வந்து கேட்கறா, ஏண்டி உன் தலையில இடி விழ போறதே முட்டாள் அப்படிங்கிறா. அதுக்கு அவ பதில் சொல்றா, வையமெல்லாம் ஈன்ற தாயாய் இருக்கக்கூடிய நான் ராமனை பிறந்து விட்டேன், எனக்கு என்ன தீங்கு வரும்னு கேட்கிறா. நல்ல எண்ணம் தான் ராமர் மேல இருந்தது. ஆனா மாத்த மாறி அவளே வரம் கேட்டு ராமனை கானகத்துக்கு அனுப்பித்தாள். அதனால ராமாயணத்துல கூட ராமருக்கு ஒரே அம்மா கௌசல்யா, ஒரே அப்பா தசரதர். எல்லா இடத்துலயும் ஒண்ணு கிருஷ்ணாவதாரம் வந்தது, எல்லாம் ரெட்டிப்பாக ஆரம்பிச்சுது. பிறந்த ஊர் ஒண்ணு, வளர்ந்த ஊர் ஒண்ணு, பெத்தம்மா ஒண்ணு, வளர்த்தம்மா ஒண்ணு, பெத்த தந்தை ஒண்ணு, வளர்த்த தந்தை ஒண்ணு. பத்னிகள்ல அதோட நிக்கல பெருமாள். அதனால இதுல எல்லாம் மட்டும் ரெண்டு ரெண்டா வந்துடுது. பிறந்த குலம் ஒண்ணு, வளர்ந்த குலம் ஒண்ணு, பிறந்த வர்ணம் ஒண்ணு, வளர்ந்த வர்ணம் ஒண்ணு. பிறந்த வர்ணம் க்ஷத்ரியனாய், வளர்ந்த வர்ணம் வைசியனாய். பிறந்த குலம் ராஜகுலம், வளர்ந்த குலம் ஆயர்கள் குலம். பிறந்த பெற்றெடுத்த தாய் தந்தையர் தேவகி வசுதேவர், வளர்த்தெடுத்த தாய் தந்தையர் யசோதை நந்தகோபன். இப்பேற்பட்ட அது ஒரு அழகு பாருங்க. எப்பவுமே ரெண்டு தாய் இருந்து கொடுத்தனா பாருங்க, அந்த குழந்தை மேலே அவளுக்கு எவ்வளவு இது இருக்கும். இப்போ தேவகியும் தேவகியும் யசோதையும் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவா, ஏ ஜாகிரதை யசோதை, அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆமா தேவகி நீ அந்த பக்கம் பார்த்துக்கோ. ஏன் இப்போ கண்ணனை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க. அதனால கண்ணனுக்கு அப்பேற்பட்ட ஒரு பிரீத்தி அவர்களுக்கு. அப்பேற்பட்ட கண்ணனை பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும், பலன் பெற வேண்டும் என்பதற்காக நோம்பு நோத்த ஆண்டாள் 21வது பாசுரத்தில் வீட்டை சென்று அடைந்து பிரார்த்தித்தாள். கண்ணா உன்னை காண வந்திருக்கின்றோம் என்று. 22வது பாசுரத்தில் அங்கன்மாஞாலத்தரசரில் அழகான கண்ணா உன் தாமரையை ஒத்த கண்களை அழகாக திறந்து சிறிது சிறிதே திறந்து என் மீது அருள் பொழிய வேண்டும். 22வது பாசுரம். 23வது பாசுரம், நீ எழுந்துவிட்டு நடந்து வரணும். எப்படி சிங்கமானது மழைக்காலம் முடிந்தவுடன் குகையிலிருந்து எப்படி புறப்பட்டு வருமோ வர வேண்டும். கண்ணன் வர ஆரம்பித்தான். ஆஹா கண்ணா, நீ சிங்காசனத்தின் மீது அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை ஆராய வேண்டும். அமர்ந்தான். அப்போதான் ஆண்டாள் தோணி எடுத்து, எழுந்துக்கோன்னு சொன்னோம், கண்ணை தரோன்னு சொன்னோம், முறிச்சுவான்னு சொன்னோம், எழுந்துவான்னு சொன்னோம், கர்ஜிச்சுவான்னு சொன்னோம், நடந்துவான்னு சொன்னோம், உட்காருன்னு சொல்லிவிட்டோம். இவ்வளவும் பண்ணத்துக்கு கால் வலிச்சிருக்காதோ? அப்பேற்பட்ட திருவடிகளை நான் போற்றுகின்றேன்னு தந்தையார் பெரியாழ்வார் பாடி வைத்த திருப்பல்லாண்டு போல் அவர் 11 பாசுரம் பாடினர். இவ ஒரே பாசுரத்துல அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாவிரிந்தாய் கடல் போற்றி, என்ன கழல் குணம் எல்லாவற்றுக்கும் பல்லாண்டு பாடி நிறுத்தினாள். 25வது பாசுரத்தில் தோணிடுத்தோ, பல்லாண்டு பாடி விட்டோம், மேலே பல்லாண்டு பாடினா அவருக்கு போர் அடிக்குமோ? அதனால இவருக்கு சம்பந்தத்தை இட்டு சொல்லலாம். எப்போவுமே சம்பந்தத்தை இட்டு சொன்னால் என்ன இருக்கு பாருங்க. இப்போ ஒருத்தர் வரார், சுவாமி உபன்யாசம் பரவாயில்ல, நினைச்ச அளவுக்கு மோசமா இல்லை, பரவாயில்ல, என்ன பண்ணிட்டேள். இப்போ எங்க அத்தங்கா ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கேளா? அவளுடைய இவாளுடைய அவளுடைய நான் நேரம் இருக்காது. அப்படி சொல்லிவிட்டு 5 உறவை சொல்லிட்டு சொல்றா. காரணம் என்ன? நீங்க எனக்கும் உங்களுக்கும் உறவில்லைன்னு நினைச்சுக்காதீங்கோ, எப்படியோ ஒரு உறவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்பேற்பட்ட ஒரு நமக்கே ஒரு உறவு தேவைப்படுறதுன்னா பகவானிடத்தில் தேவைப்படாதோ? அதனாலதான் நான் ஆளவந்தார் சென்று பகவானை பிரார்த்தித்தார். ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந புத்திமான் சரணாரவிந்தே. எனக்கு என்ன ஞானம் இருக்கா? ஆளவந்தார் கேட்கிறார். அவருக்கு வாஸ்தவமா ஞானம் இருந்தது. அவர் கேட்கிறார், எனக்கு ஞானம் இல்லையே, அனுஷ்டானம் இல்லையே. அனுஷ்டானமா? அவர் அனுஷ்டான பத்தி புயல். அவரே சொல்ற, எனக்கு அனுஷ்டானம் இல்லையே, எனக்கு தர்மானுஷ்டானம் இல்லையே, எனக்கு ஞானம் இல்லையே. நச்சா ஆத்மவேதி, ஆத்ம புத்தி ஆத்ம சாட்சா்காரம் ஒன்றும் தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், உன் திருவடியை பிடிச்சிக்க தெரியும். சரணாரவிந்தே அகதிம் சரணாகதம் ஹரேஹே கிருபையா கேவலம் ஆத்மசாத் குரு, என்னை காப்பாத்துன்னு சொன்னார். பெருமாள் கண்ணை திறந்து கேட்டாராம், ஓஹோ பரவாயில்லையே, நன்னா இருக்கே, நீ நல்லா தான் இருக்கே, ஆனால் உனக்கும் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை பாருங்கோ, என்னுடைய தகுதியை பார்த்தா நீங்கள் ஒன்றுமே எனக்கு பண்ண முடியாது. ஆளவந்தார் சொல்கிறார் பெருமாள், என்னுடைய தகுதியை பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எங்கள் தாத்தாவை பாருங்கோ,
பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, எங்க தாத்தா நாதமுனிகள்னு இருந்தார். அவர் பிரபந்தத்தையே மீட்டு கொடுத்தவர், பிரபந்தத்துக்கு தாளம் போட்டு அரையர் சேவை காண்பித்தவர், தமிழுக்கு பெருமை செலுத்தினவர். புரட்சினா அவர் தான் முதல்ல பண்ணார், தமிழ் புரட்சி. அதனால அப்பேற்பட்ட எங்க நாதமுனிகளை பாருங்கோ. அந்த நாதமுனிகளை பார்த்து அவர் பேரனான எனக்கு கொடுங்கோ. பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, எப்பவுமே ஒரு சம்பந்தத்தை இட்டு சொல்லுவது தானே. ஆண்டாள் கூட 17வது பாசுரம் வரைக்கும் தோழிகளை கூட்டா, அவளை கூட்டா, இவளை கூட்டா. 18வது பாசுரம் வந்தது. ஓஹோ, இனிமே கண்ணனை நேரடியா சொன்னால் நம்மளால கேட்க முடியாது, நப்பின்னையை கொண்டு அடைவோம். நப்பின்னை என்ன சொன்னா, எப்பேற்பட்ட நந்தகோபாலனின் மருமகளே நப்பின்னாய், உன்னுடைய கொங்கை மீது என் கண்ணன் உறங்கி உள்ளான். நப்பின்னையே, எங்கள் வீட்டு கொழுந்து நீ, திரு நீதான் ஸ்ரீ மகாலட்சுமி. அவளை ஸ்ரீ மகாலட்சுமினா, அவளை வசுதேவருக்கு மனாட்ட பெண்ணுனா, அதே சமயத்துல கண்ணன் அவளுடைய கொங்கை மீது படுத்துள்ளான் என்று உறவை காண்பிப்பதற்காக சொன்னாள். அதுபோல் இங்கு நாமும் பிரார்த்திக்க வேண்டும், பகவானே உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அப்படி இருக்குன்னு. இப்போ ஆண்டாள் சொல்லணும், கிருஷ்ணா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. எப்படி சொல்லுவோம்? மாமனார் வசுதேவரை 4-5 இடத்துல சொல்லியாச்சு, போகிறோம். கொஞ்சம் பெத்த அம்மாவை பற்றி சொல்ல வேண்டாமா? அப்போ தான் கிருஷ்ணர் கேட்பார், உனக்கு என் ஹிஸ்ட்ரியே தெரியல, என் ஹிஸ்ட்ரியில் அப்ளிகேஷன் ஃபார்மில் இப்போ தான் நான் என் கிருஷ்ணா, நந்தகோபாலன் கிருஷ்ணா, ஆனால் ஒரிஜினலி வி கிருஷ்ணா தான், வசுதேவர் கிருஷ்ணா தான். வசுதேவரன் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே, பெத்த தாய் தேவகியை சொல்லவே இல்லையேங்கிறதுக்காக ஆண்டாள் நினைத்தாள், சொல்லிவிடுவோம். உன் பிறப்பின் சரித்திரம் அவதார ரகசியம்னு கண்ணன் கீதையில் சொன்னான். உன்னுடைய அவதார ரகசியத்தை நீ சொன்ன, உன்னுடைய அவதாரத்தை நான் சொல்றேன். என்ன ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து. இப்போ நான் இப்போ உபன்யாசம் பார்த்தேன்னா ஆரம்பிக்கும் போதே ஒருத்தி மகனாயின்னு ஆரம்பிக்கிறது இல்லை. முன்னாடி முன்பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் என்ன சம்பந்தமிட்டு சொல்றோம் இல்லையா, இதுக்கு சங்கதி தெரிவித்தல்னு பேரு தமிழ்ல. தமிழ்லன்னா என்ன, மணிப்பிரவாளமா சங்கதி தெரிவித்தல். முன்னாடி இருக்கிற பாசுரத்தையும் இதையும் நம்ம ஸ்டாண்ட் அலோனா பார்க்கப்படாது, அது ஒரு பாசுரம் இது ஒரு பாசுரம் அப்படி இல்லை. 24க்கும் 25க்கும் சம்பந்தம் என்ன, 24க்கும் 23க்கும் சம்பந்தம் என்ன, இந்த செட்டுக்கும் போன செட்டுக்கும் சம்பந்தம் என்ன, முதல் பாதி செட்டுக்கு சம்பந்தம் என்ன, உட்பொருள் என்ன முக்கியமா அப்படின்னு பார்த்துட்டு விரிச்சு 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 ஒரு புஷ்பம் எப்படி விரியறதோ அந்த மாதிரி விரியணும். நம்ம சொல்லி கொடுத்ததில்ல, பெரியவாச்சான் பிள்ளை, சுவாமி தேசிகன், நம் பிள்ளையில உரைகளில் காண்பிச்சிருக்கா. அதனால தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பார்த்தேன்னா யார் வேதம் சொல்கிறாளோ அவளே தான் பிரபந்தம் சொல்லுவா. பிரபந்தம் சொல்கிறவாளுக்கு வேதம் தெரியாதுன்னு இருக்காது, வேதம் சொல்கிறவாளுக்கு பிரபந்தம் தெரியாதுன்னு இருக்காது. ஏன்னா ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுப்பதால் உண்டு. நீங்கள் பொதுவாக ஒரு நாயன்மார்கள் பாடினார்கள் சிவபெருமானை, தேவாரம், திருவாசகம், திருமூலம். யாரெல்லாம் தேவாரம் படிக்கிறாளோ அவள் வேதம் சொல்லி இங்கே சட்டுன்னு கேட்டுற மாட்டாள். வேதம் ருத்ரம் சமக்கம் சொல்கிறவாளுக்கு தேவாரம் தெரியுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால் நம்ம தேசத்துலேயே என்னென்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்லிட்டா வசதி, மற்றைய மொழிகளில் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய காலம் இருந்தது. அதை மாற்றினார்கள் எம்பெருமானார். அவர் என்ன சொன்னார், மொழி எந்த மொழியாக இருந்தால் என்ன, சம்ஸ்கிருதமோ பிராகிருதமோ தமிழோ கன்னடமோ, பகவானை பற்றி சொல்லக்கூடிய எம்மொழியும் செம்மொழி தான். பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத். பாஷை எந்த பாஷையா இருந்தாலும், இங்கிலீஷ்ல சொன்னா கூட பெருமாளை பத்தி சொல்றோமா, நல்ல வார்த்தை தானே, அதென்ன இந்த மொழியில தான் சொல்லணும் அந்த மொழியில தான் சொல்லணும் இருக்கு. சம்ஸ்கிருதத்தை அடியன் சின்ன வயசுலேன்னு படிச்சிருக்கேன், சம்ஸ்கிருதம்னா ஒரு தனி பிரீத்தி இருக்கு. ஆனா அதற்காக மற்றைய மொழிகளை நம்ம ஒரு படி இறக்கப்படாது, சமமா வைக்கணும். ஏன்னா ஆழ்வார்களின் ஈர சொற்களுக்கு அந்த வார்த்தை அம்மா மலர்கண் வளர்கின்னானே என்னான் செய்கேனே ஆழ்வார், அந்த ஒரு வார்த்தையை கேட்டால் நம்ம கண்லேயும் தாரதாரையா தண்ணீர் வரணும், அப்பேற்பட்ட தமிழ் அது. அதனால ராமானுஜர் பார்த்தார், எந்த கோவிலையும் தமிழ் சம்ஸ்கிருதம் மட்டும் சொல்லப்படாது, சொன்னா தமிழும் சேர்த்து சொல்ல வேண்டும். பாருங்க, நன்னா பாருங்க, மனசை தொட்டு சொல்லுங்க. புரட்சின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணவா யாரு? இப்படி ஒரு கோவில்களில் ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னொன்றுத்தை சொல்லாதீங்க, ஒன்றுத்தை தாழ்த்தி இன்னொன்றுத்தை சொல்லாதுங்க. ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கின்றது. ரெண்டும் ஒரே கருத்தான பகவானை சொல்லுகின்றது. அதனால தான் வைஷ்ணவ ஆலயங்களில் உபய வேதாந்திகள்னு பேர். உபய வேதாந்தம்னா இப்போ நாங்கள் ஸ்ரீபாஷ்யம் படிக்கிறோம், கீதா பாஷ்யம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் இப்போ மேடை ஏறதுக்கு முன்னாடி காலக்ஷேபம் சம்ஸ்கிருதத்தில் பண்ணுறோன்னா அதே சமயத்தில் ஆழ்வாருடைய திருவாய்மொழியும் கற்றுண்டு வரணும். வெறும்னு ஸ்ரீபாஷ்யம் படிச்சுட்டு வந்தால் ஸ்காலர்னு ஒத்துக்கவே மாட்டா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். இல்லாட்டா அது உபய வேதாந்தத்தில் வேதாந்தம் தான் மிஞ்சம், எடுத்துட வேண்டியது தான். உபயன்னா 2,
தமிழும் சம்ஸ்கிருதமும் கத்துண்டாதான் வேதாந்திய மொழியை ஒரு மொழியை ஒசத்தி ஒரு மொழியை தாழ்த்தினால் வர முடியாது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அதனால்தான் உபை ஊவே ஊவே ஊவேன்னு போடுவா வைணவ பொதுவா சொற்பொழிவு பண்றவாளுக்கெல்லாம். இந்த இடத்துல பாருங்கோ, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உழைத்து வளரா. என்ன அழகா ஆண்டாள் சங்கதி காமிக்கிறா. பொதுவா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பாசுரத்தை நம்ம 1000 வாட்டி கேட்டிருக்கோம். நம்மளாம் எத்தனை பேருக்கு பிறந்தோம்? ஒருத்திக்கு தான் பிறந்தோம். இந்த ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஆண்டாள் ரிடண்டண்டா வார்த்தை போடவே படாது. எல்லாரும் ஒருத்திக்கு பிறக்கும் போது ஒருத்தி மகனாய் பிறந்து இதனே பெரிய விஷயமா எல்லாரும் ஒருத்திக்கு தானே பிறக்கிறோம்னு கேட்டா அப்படி கிடையாது. தமிழ்ல ஒருத்தன் ஒருவன் ஒருத்தினா ஒன் கிடையாது. அர்த்தம் எப்படி வச்சுக்கணும்னா, இப்போ ஒரு பெரிய டாக்டர் கிட்ட போறோம். அவர் இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிடுறா, இந்த பரிசோதனைலாம் எடுத்துன்னு வந்துருங்கோ, தலைக்கு தனியாக எடுத்துன்னு வாங்கோ, கழுத்துக்கு தனியாக எடுத்துன்னு வாங்கோ, அது எக்ஸ்ரேன்னு ஒன்று தனியாக இருக்குது, சிடி ஸ்கேன் ஒன்று தனியாக இருக்குது, எம்ஆர்ஐ தனியாக இருக்குது, அப்புறம் சவுண்டு, அப்புறம் சோனோ, அப்புறம் இசிஜி எல்லாம் வரிசையாக அது மட்டும் எழுதி கொடுத்துருவா. யந்திரத்துக்குள்ளே போயிட்டு நம்ம தலையை வச்சுட்டு இங்கே வச்சுட்டு ட்ரெட்மில் ஓடி அதெல்லாம் பண்ணி ரத்தத்தை பரிசோதனை கொடுத்து என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ பெரிய ரிப்போர்ட். அதுவே பெரிய ராமாயண புஸ்தகம் மாதிரி அவர் எதிர்க்க இருக்கும். அவர் திறந்து பார்ப்பார். பார்த்துட்டு என்ன சொல்லுவார், 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதுதான் சுவாமி நீர் பெருமையா இருக்கு இல்லையா? 1000ல் ஒருத்தன் நாம் அப்படின்னா என்ன? 1000 பேர் இருப்பினும் 999 பேருக்கு இல்லாத பாக்கியம் நமக்கு கிடைச்சுடுத்தே. 1000ல் ஒருத்தன் நாம். அந்த காலத்துல படமே வந்ததே, இவர் ஒருவர், ஆனால் இவள் 1000ல் சார்ந்தவர் அல்ல, 1000ல் தனிப்பட்டவர், 1000ல் ஒருவன். அப்படிதானே நம்ம சொல்றோம். ஒருவன் ஒருத்தி ஒருவன் சொன்னா அர்த்தம் ஒன்னு கிடையாது, த யுனீக் ஒன்னு அர்த்தம். அதாவது இவ்வளவு பேர் இருக்கா, யார் அந்த ஒத்தர் ஜெயிச்சவர், யார் அந்த ஒத்தர் அப்படின்னா ஒத்தர் தான் ஜெயிப்பார். ஆனா யார் அந்த ஒத்தர்னு கேட்டா அர்த்தம் என்னன்னா பாக்கியம் படைத்த ஒத்தர் யார் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ பெண்மணிகள் இருப்பினும் பகவான் தேர்ந்தெடுத்தான் தேவகி தன் தாயாக வர வேண்டும் என்று. அப்படின்னா என்ன நோன்பு நோட்டாள் அவள். அதனால 1000ல் ஒருத்தியாய் இல்ல, லட்சத்துல ஒருத்தியாய் அல்ல, கோடியில் ஒருத்தியாய் அல்ல, உலகத்தில் ஒருத்தியாய் இருக்கக்கூடிய தேவகிக்கு மகனாய் பிறந்த ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு அர்த்தமே ஒழிய ஒருத்தினா ஒன் அப்படின்னு வச்சுக்கப்படாது. ஒன்னா என்ன ஒன்? யுனீக் ஒன், ரொம்ப தனித்து விளங்கக்கூடியவள்னு அர்த்தம். ஏன்னா இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் அப்படி வச்சுண்டாதான் உங்களால அடுத்த வருஷம் அனுபவிக்க முடியும். இனி கேட்டுவிட்டு மறந்தேள்னு வச்சுங்கோ, பாசுரத்தின் அர்த்தமே அப்புறம் புலப்படாமல் போய்விடும். 1000ல் ஒருத்தன் ஒருத்தி. இன்னொரு அர்த்தம் தேசிகன், இன்னொரு அர்த்தம் சொல்றதுக்கு பதிலாக தேசிகன் இதை வளர்த்தார். யாதவாபியுதயம்னு ஒரு ஆச்சரியமான கிரந்தம் பாடி வைத்தார் சுவாமி தேசிகன். யாதவாபியுதயம் பாடும்போது அபியுதயம்னா கூட வளர்றதுன்னு அர்த்தம். யாதவன்னு சொன்னா எதுகுலத்தை சார்ந்தவர். எதுகுலத்தை சார்ந்த கண்ணனோடு கூட வளர்த்தல்னா கண்ணன் வளர வளர நம்மளும் அனுபவிச்சுட்டே வருவோம். ஓஹோ கண்ணன் தவழ்ந்தார், என்ன சொல்றார் கண்ணன் பத்தி? ஓஹோ இப்படி தவழ்ந்தாரா, ஓ கண்ணன் வளர்ந்தார், ஓஹோ கண்ணன் தூக்கினார் மலைய, ஓஹோ. அதாவது கண்ணன் என்னெல்லாம் பண்ணாரோ அதோட கூடவே நம்ம வந்துட்டு இருக்கோம். இப்ப கதை நான் சொல்றேன்னு வச்சுக்கோ, நீங்க இருங்கோ சுவாமி ஒரு 5 நிமிஷம் யோசிக்கணும் விடுங்கோ அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல என்னோட கூடவே வந்துட்டு இருந்தாதான் கதை அனுபவிக்குமே ஒழிய சட்டுன்னு கொஞ்சம் அசந்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எங்க விட்டோன்னே தெரியாது. அது வரும் காலங்கார்த்தால வேற உபன்யாசமா, அது கொஞ்சம் கঠিனம். சாயங்காலம் வச்சாலே கொஞ்சம் இது. காலங்கார்த்தால மார்கழி மாசத்துல இப்பதான் கொஞ்சம் சென்னப்பட்டினத்துல கொஞ்சம் வெதர் நன்னா இருக்கு. தூங்க வேண்டிய காலத்துல எழுந்து வந்திருக்கீங்களே நீங்கள்லாம் 1000ல் ஒருத்தர். ஒருத்தர் நீங்க இங்க 60னா 1060ன்னு வச்சுக்காதீங்க. 1000ல் ஒருத்தர்னா ஒருத்தர். அந்தந்த ஏரியால வெங்கட்ராமன் ஸ்ட்ரீட் ஹபீபுல்லா ரோட்லேன்னு ஒருத்தர் வந்திருப்பேள். ஹபீபுல்லா ரோடில் நீங்கள் ஒருத்தர், உஸ்மான் ரோடில் ஒருத்தர். உஸ்மான் ரோட்ல நீங்க மட்டும் தனியா உங்க பேர் ராகவன் இருந்தா அந்த உஸ்மான் ரோட்ல நீங்க மட்டும் ஒருத்தரா இருக்கலாம், அது கூட எனக்கு தெரியறது இல்லை. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன், கண்ணன் அவதரித்தான், தேவகி ஆனவளின் நிலையை சொல்றார் தேசிகன். அதுதான் தேசிகனுடைய சிறப்பே. தேசிகன் he will handle topics which cannot be generally handled. இப்போ ரங்கநாதரை பார்த்துட்டு நீ ஆனந்த ரூபமாக இருக்கின்றாய், இப்படி படுத்திருக்கின்றாய், நீ கொடி மீது வைத்துள்ளாய், அழகாக இருக்கின்றாய், அதெல்லாம் சாதாரண கவிஞர்கள் என்ன மாதிரி சொல்றவா பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு வசத்தியான கவிஞர் என்ன பண்ணுவார், வேதாந்த விஷயத்தை எடுப்பார். அதே சமயத்துல ஒரு விஷயம் யாரால ஹேண்டில் பண்ண முடியாதோ அதை ஹேண்டில் பண்ணுவார்.
தேவகியானவள் கர்ப்பம் தரித்தாள். பாகவதத்துல சுகபிரம்மஞ்சனர் கர்ப்பம் தரித்தாள். மாதங்களான பிறகு ஒரு நாள் ராத்திரி மழை கொட்டின்னு இருந்தது. ஈன்றெடுத்தாள்னு விட்டார், சிம்பிளா முடிச்சு விட்டார். ஆனா இவ கர்ப்பம் தரிச்சதை 60 ஸ்லோகம் சொல்றார் தேசிகன். 60 ஸ்லோகாஸ் ஜஸ்ட் அவ எப்படி கர்ப்பம் தரிச்சான்னு அதுல சொல்றார். சதஹ்லதா பந்துரயா ஸ்வகாந்த்ய சஞ்சாரி ஜாம்பூதன பிம்பி கல்ப த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். தேவகியினுடைய நிறத்தை பத்தி சொல்றார். அது பொதுவா ஒரு கருத்த பெண், கருப்பா இருக்கக்கூடிய பெண் கர்ப்பம் தரித்தாள் வெளுத்துருவோம். ஓரளவுக்கு சுமாரா மானரமா இருந்தாலும் வெளுத்துருவா. ஏன்னா தானும் உண்டு, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் வீக் ஆயிடுவா, அனீமிக் ஆயிடுவா. அதனால கொஞ்சம் வெளுத்துருவா. எப்பவுமே நீங்க ஸ்கின்னை குறுக்கி வச்சேல்னா கருப்பா தெரியும், விரிச்சேல்னா கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் ஃபேர் ஆயிட்டா மாதிரி தெரியும். அப்படி விரிச்சேல்னா உடம்பு விரியறதோனோ கர்ப்ப காலத்துல, அதனால கருப்பு கொஞ்சம் வெளுத்து போயிடுறது. ஆனா தேவகிக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் நடந்துதான். அவனன்னா விழுப்பா இருப்போ, கர்ப்பம் தரிச்சவன கருப்பாயிட்டாளாம். ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் எவ்வளவு கருப்புன்னா, அந்த கர்ப்பத்தை எல்லாம் மீறி ஆம்னயான், கோரயான், பிளாசென்டா அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்கிறதா கர்ப்பத்துல சொல்லுவா. அதையும் மீறிண்டு அந்த கருப்பு தெரிச்சு அவ உடம்பெல்லாம் கருப்பாயிடுத்துங்கிறார் ஒரு கவிஞர். ஆனா தேசிகன் என்ன சொல்றார், அவ சில்வர் கலர் ஆயிட்டாங்கிறார். என்னையா ஒருத்தர் கருப்புங்கிறார், சில்வருங்கிறார். வாட் இஸ் தி சில்வர்னா எடுக்கிறார், அவ இருக்கிறது வெள்ளையா. பொதுவா தேவகியினுடைய கலர் எப்படின்னு கேட்டா வெள்ளை. இப்பெல்லாம் போடுறாளோ வீட் கலர், ரைஸ் கலர், ராகி கலர், கோதுமை கலர் என்னும் அந்த மாதிரி அவ ரைஸ் கலர்னு வச்சுக்கோங்களேன், வெளுப்பா இருக்கா. அவ வயிற்றுல இருக்கக்கூடிய பெருமாள் கருப்பா இருக்கார். கருப்பா இருக்கக்கூடிய பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோல்டு கலர்ல இருக்கா. கோல்டு கலரா இருக்க மகாலட்சுமியுடைய திருவடியில மருதாணி பூசி கொண்டு இருப்பதால் செக்கச்செவேல்னு இருக்கு. செக்கச்செவேல்னு திருவடி, மார்பில் இருக்க மகாலட்சுமி பொன்னிறம், பெருமாளோ கருப்பு, இவ்வளோ வெளுப்பு. இப்போ 4 கலர் சேர்ந்து கொடுத்தா இந்த பேலட்டுன்னு இந்த குழந்தைகளுக்குலாம் பெயிண்டிங்கில் ஒன்று கிடைக்கும். இப்படி கிண்ணி கிண்ணியாக இருக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வர்ணத்தை பூசிவிட்டு எல்லாத்தையும் கலந்தேன்னா வங்க கடல் கடைந்த என்ன கடைந்தால் ஒரு நிறம் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வெளுப்பு எடுக்கணும். தேவகி கிட்டேருந்து, பெருமாள் கிட்டேருந்து கருப்பு எடுக்கணும். கொஞ்சோண்டு பெருமாள் கிட்டேருந்து மகாலட்சுமி கிட்டேருந்து பொன்னிறத்தை எடுக்கணும். பிராட்டியுடைய திருவடியிலேருந்து செக்கச்செவேலுங்கிற நிறத்தை எடுக்கணும். எல்லாத்தையும் கலந்தேள்னா என்ன வரும்னா சில்வர் வரும்னு தேசிகன். சதஹ்லதா பந்துரயா ஸ்வகாந்தியா சஞ்சாரி ஜாம்பூதன பிம்பிகல்பா த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேச்சே கலதௌத்த லக்ஷ்மிம்னர். தேவகி கர்ப்பம் தரிச்சிருக்கா, 6 குழந்தைய இழந்துட்டா. ஏன்னா பெத்த 6 குழந்தையும் கம்சன் எடுத்து சென்று கொன்னு விட்டான். 7வது குழந்தையை ஈர்த்து ஆகர்ஷணம் பண்ணி ரோஹிணி என்னும் ஒரு பெண்ணின் வயிற்றில் கர்ப்பத்தை செலுத்தினார். அதனால அதுதான் பலராமனாக பிறந்தது. இப்போ 8வது வாட்டி கர்ப்பம் தரிச்சிருக்கா. வாஸ்தவமா பார்த்தா அவள் அழுதுண்டே இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தைய கூட இன்னும் கண்ணால பார்க்கல. ஆனா ஒரே சந்தோஷமாயிட்டாளாம். ஏன்னு கேட்டா தேசிகன், அவ உள்ளுக்குள்ள இருக்கிறது யாரு? சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம. ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அனந்தத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய பிரம்மம் உள்ள இருந்தா அதன் பரிமளம் வெள்ள தெரியாதா? சந்தோஷமா இருக்கா. அவளுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியல. ஏன்னா பெருமாளுக்கு துக்கம்னா என்னன்னே தெரியாது. பொதுவா சொல்லுவா, பெருமாள் நம்ம பக்தர்கள் படும் கஷ்டத்தை கண்டு துக்கப்படுகின்றார். ஒன்னும் துக்கம்லாம் பட மாட்டார். ஏன்னா துக்கம் யார் படுவான்னா, யாரால துக்கத்தை தீர்த்து வைக்க முடியாதோ அவதான் துக்கப்படுவா. உங்க குழந்தை எங்கேயோ அமெரிக்கால கஷ்டப்பட்டதுன்னு வச்சுக்கோ, ஒரே குளிர்பாப்பா, ஸ்னோவா இருக்குப்பா, ஓட்ட முடியலப்பா காரு, அப்படி குளிரா இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல, கஷ்டமா இருக்குடா எனக்கு. நம்ம என்ன, நான் இப்போதே நினைக்கின்றேன், பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா, சூரியனை அந்த இதை கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம பேச்சா வீட்டில் இருக்க வேலை கேட்க மாட்டேங்கிறா, அக்னியும் சந்திரனுமா உட்காந்து கேட்காது. கவலைப்பட வேண்டியதுதான். ஐயோ என் குழந்தை அங்கே என்ன கவலைப்படுறதோ கஷ்டப்படுறதோன்னு கவலைப்படுறோம். ஏன்னா அந்த கவலையை நம்மளால தீர்த்து வைக்க முடியல. இதே குழந்தைகளான நாம் கஷ்டப்பட்டா பகவானும் சேர்ந்து ஐயோ பாவம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு நினைச்சா அப்படின்னு சொல்லுவார், தீர்த்து வைப்பார். தீர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருப்பதால் அவர் எது கவலைப்படணும்? கவலை யாருபடுவா? தீர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியம் இல்லாதவா கவலைப்படுவா. அதனால பெருமாளுக்கு பரதுக்க அசகிஷ்ணுதா கிடையாது. அதாவது தயாங்கிற வார்த்தை பெருமாளுடைய கருணையை தெரிவிக்கும். கருணைனா என்னன்னு கேட்டார். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தம் சொன்னார், பரதுக்க அசகிஷ்ணுதா, இன்னொத்தரின் துக்கத்தை கண்டு பொருட்களாக்க மாட்டாத தன்மை, அது கிடையாதுன்றார் தேசிகன். பரதுக்க நிவர்த்தகத்தையா, அதாவது இன்னொத்தர் துக்கப்பட்டா ஏன் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கருணை வருது பாருங்க, அதுக்குதான் தயான்னு பேரே ஒழிய ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது தயா கிடையாது. அதனால பெருமாள் நம்ம கண்டு வருத்தமே படுறதில்லை. ஏன்னா அவர் தான் தீர்த்து வச்சுடுறாரு.
நம்ம தான் நம்மளை கண்டு வருத்தப்படுறோம், நம்மளால நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைக்க முடியலேன்னு. அதனால பெருமாளுக்கு துக்கம் கிடையாது. துக்கம் இல்லாத பகவான், ஹேயங்கள் இல்லாத பகவான் கர்ப்பத்தில் இருக்கார். தேவகி ஈன்னு சிரிச்சுட்டு இருக்கா. அவள் நடக்கிறாளாம். நடக்கும்போது சொல்றா யார்கிட்ட, ஆத்துக்காரர்கிட்ட, எனக்கு என்னமோ இது மேலேயோ பறக்கிறாப்புல இருக்குங்கிறா. ஏன்னா கருடன் அப்பவே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, அதனால அவளுக்கு கொஞ்சம் பறக்கிறாப்புல இருக்கான். படுத்துக்கிறா. திடீர்னு கொழாங்கிறது, இந்த வாட்டர் பெட்ல எல்லாம் படுத்துட்டா எப்படி இருக்கும் அவளுக்கு தெரியல. என்னமோ சுவாமி கட்டாந்தர கூட நீ கொழாங்கிறது என்னன்னே தெரியலன்னா ஆதிசேஷன் கைங்கரியம் செய்தார்னு தேசிகன். அதனால பெருமாளுக்கு நித்திய கைங்கரிய பரர்களாக இருக்கக்கூடிய கருடனும் அனந்தனும் பெருமாள் பிறந்து பெருமாள் சொன்ன அப்புறம் வரல, பெருமாள் சொல்லுவதற்கு முன்பு, பெருமாள் பிறப்பதற்கு முன்பே வந்து கைங்கரியம் செய்தனர். இந்த தீம் பார்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ கிஷ்கிந்தா, அப்புறம் எம்ஜிஎம், விஜிபி, அப்புறம் வேற என்ன பெங்களூர்ல வண்டர்லா, ஃபன் அவர் எண்ட்ஸ் அட் பிளாக் தண்டர் அப்படின்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. அதுக்கெல்லாம் போனேன்னா ஜெயண்ட் வீல் ரோலர் கோஸ்டர்லாம் இருக்கும். அதில் உட்காந்துட்டேன்னா சுற்றி விட்டுப்படும். ஒரு 5 நிமிஷம் அப்படியும் இப்படியும் அப்படியும் இப்படியும் போட்டு சுத்தம். ஜெயண்ட் வீலுங்கிறது இப்படி 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 சுத்தம். சுற்றிட்டு வந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் சுற்றுறாப்புலையே இருக்கும் கொஞ்சம் நாள். அதுக்கு நம்ம வந்து சயின்ஸில் இனர்ஷியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் இந்த இனர்ஷியாக இருக்கும், என்னமோ ஓடுறாப்புலையே. தேவகிக்கு என்னமோ நடந்த உடனே சொல்கிறா, சுவாமி நான் எங்கேயும் பறக்கலையே, ஆனால் இன்னைக்கு பறக்கிறாப்புல இருக்கே, என்னமோ நான் எங்கேயும் படுக்கலை கொழான்னு, ஆனால் கொழான்னு இருக்கிறாப்புல இருக்கே. ஏன்னா அப்போதே கைங்கரியம் செய்ய ஆரம்பித்தார்கள் இருவரும். அப்போது தேவகிக்கு குழந்தையாக பகவான் பிறக்க வேண்டும். பிறந்தான். ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில் பிறந்தான். அப்பேற்பட்ட கண்ணன் பிறந்த பிறகு தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாரியுதம் ஸ்ரீவத்சவக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதி சௌபகம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் பார்த்தாராம் ஆச்சரியமான அந்த குழந்தையை. தேவகிக்கு மகனாய் பிறந்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து அன்னைக்கு ராத்திரியே பிறந்த மறுக்கணமே ஐயோ எங்கடா இருக்கேன் நீ காமிச்ச போது 32 பல்லின் வெளிச்சத்தால் பகவான் காண்பித்தாராம். இதோ பாருமா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு 32 பல்லின் வெளிச்சத்துல கிருஷ்ணர் காமிக்கிறார். கண்ணனை பார்த்தா இதை பாரு, பின்னாடி 2 கை எக்ஸ்ட்ரா கை வேற, அதுல குட்டி சங்கு குட்டி சக்கரம். இதை பாரு, எங்க அண்ணா ஏதாவது பார்த்தா கொண்டுவிடுவார், 2 கையை பின்னாடி எடுத்துரு. குழந்தை அம்மா பேச்ச உடனே கேட்டு கொடுத்து 2 கையை எடுத்து போட்டு கொடுத்து, பல்லெல்லாம் கட்டி போட்டுரு. பொதுவா பல்லு வளரணும்னு அம்மா பிரார்த்திப்போ, இது கட்டி போடுங்கிற அம்மா எல்லாத்தையும் உட்காந்து பாவம் மெனக்கட்டு ஒரு பல்லா, அதுவே ரூட் கெனால் அது இதெல்லாம் பண்ணி, அது என்ன இங்கே இன்ஜெக்ஷன் கொடுத்து பிடுங்குறா பாருங்க, அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பிடுங்கி பாவம் அம்மா சொல்லிவிட்டாளேங்கிறதுக்காக இப்போ அழவும் மாட்டேங்கிறதுக்கு அழவே தெரியுதுல, பகவானுக்கு அழ தெரிஞ்சாதானே, அதனால அழவும் தெரிய மாட்டேங்கிறது. தேவகி சொன்னா, அண்ணா இதை கொண்டு நம்ம அந்த இடத்துல விட்டுருந்துருங்க, ஆயர்பாடியில் கூடையில் வச்சுக்கிறா, எல்லாரும் நல்லா தூக்குவான். அன்னைக்கு என்ன கேட்குறாள், த என்டையர் வேர்ல்ட் வாஸ் ஸ்லீப்பிங், வாஸ் அட் ஸ்லம்பர் எக்ஸெப்ட் த 4. ஒன்று தேவகி பெத்த அம்மா, 2வது பெத்த தந்தை வசுதேவர், 3வது குழந்தை கண்ணன், 4வது கம்சன். கம்சன் எப்போ பார்த்தாலும் இருக்கான், ஐயோ பிறந்துருமா. அதனால நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவா, கார்த்தால வண்டிக்கு போகணும்னு அலாரம் வச்சுருவா, அப்புறம் கார்த்தால எழுந்துருவா அலாரம் அடிக்கிறதான்னு பார்க்கறதுக்கு. அலாரத்துக்கு முன்னாடியே எழுந்துவிட்டு 5:30 மணிக்கு வச்சுருக்கோம், 5 மணிக்கு எழுந்து அலாரம் அடிக்கணும் இல்லை, அலாரத்துக்கு இவா அலாரம் கொடுப்பா. அந்த மாதிரி ஐயோ கண்ணன் பிறந்து விடுவானோ அவன் பயத்துல கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே அப்படி பயந்துன்னு உட்காந்துருக்கான். 4 பேர் தூங்கலை. கூடையில் வச்சா தேவகி டக்குன்னு எடுத்துன்னு போங்கன்னு விட்டா. வெளில போய் பார்த்தா அப்படி மழை. நான்லாம் பம்பாயில் இருக்கும்போது இங்கெல்லாம் ஒரு 4 நாள் மழை பெஞ்சு கொடுத்துனா நம்ம அட்டகாசம் பண்ணுறோம். மழை பெஞ்சு கொடுத்து தண்ணி தேங்கி பிடித்து வெளில போக முடியல, என்ன பண்ணுறது, கச்சேரிக்கு வரலாமா, உபன்யாசத்துக்கு போகலாமா, இதெல்லாம் கேட்குறோம். பம்பாயில் 4 மாதம் கார்த்தாலேருந்து ஆரம்பித்து ராத்திரி தினம் ஒரு நாள் விடாமல் பெஞ்சுண்டே இருக்கும், ஓயவே ஓயாது. ஆனால் அவாவா எங்கெங்கே எப்படி போகணுமோ அங்கங்கே அந்த காரியம் நடந்துட்டு இருக்கும். மழையினால ஒன்றுமே பாதிக்கப்படாது, பழகி போயிட்டா. அந்த மாதிரி இங்கே மழை கொட்டுறது இவரால் தாங்க முடியல, ஐயோ இப்படி மழை கொட்டுறதே, ஆனால் கூட்டுன்னு போனோம், கண்ணனை வச்சுட்டா கொன்னுடுவா, இப்படி கூடையில் வச்சுட்டு இருக்கார். கூடையெல்லாம் தண்ணி ரொம்பி இவர் மேலே வழியும் நினச்சி வெளில போனால் ஒரு துளி மேலே மழை படலை. இந்த 3D மூவி 4D மூவிலாம் இப்போ சொல்கிறா, அதாவது நம்ம மேலே மழை வராப்பில் இருக்கும் ஆனால் விழாது. அந்த மாதிரி என்னமோ இவர் என்னமோ 3D மூவி பார்க்குறாரோன்னு எனக்கு எண்ணம், இன்னும் நம்ம மேலே மழை விழமாட்டேங்கிறதுன்னு இப்படி பார்த்தா மேலே இப்படி பார்க்குறார். பெரிய அன்னக்கொண்டா மாதிரி ஒரு பாம்பு 1000 தலையோட பனாமண்டலங்களோட ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க, பயந்து விட்டார் பாம்பு வசுதேவர். ஏன்னா ஒரு தலை பாம்பை பார்த்தா ஒரு தலை பாம்பை கண்டால் படையே நடுங்கும்,
இது 1000 பனாமண்டலங்களோடு ஆதிசேஷன் ஒரு பனாமண்டலமும் இப்படி 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 ஆடி ஆடி போயிட்டு இருக்கு. பெரிய தண்டு மாதிரி சரீரம். பயந்துட்டார் வசுதேவர். அப்படியே கீழே பார்த்துட்டு கிடுகிடுன்னு விரைச்சு போயிடுத்தவருக்கு. ஆதிசேஷனுக்கு ஒரே ஆச்சரியம். இதை பாரு, வசுதேவருக்கு மேல தண்ணி படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் கூட பிடிக்கிறேன். வசுதேவருக்கும் கண்ணனுக்கும் நான் கூட பிடிக்கிறேன். வாஸ்தவமா ஆதிசேஷன் மேல தண்ணீர் பட்டிருக்கணும், ஆனா அவர் மேல படலை. அவர் என்னன்னு மேல பாக்குறாரு ஆதிசேஷன். ஒரு தலை நிமித்தி பார்த்தா மேல கருடன் அவருக்கு இது இருக்கார். அதான் நீங்க தூரக்கேன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பூமி தேவி, மேல வசுதேவர், அதுக்கு மேல கண்ணன், அதுக்கு மேல ஆதிசேஷன், அதுக்கு மேல கருடன். இதுக்கு பாகவதம் சாண்ட்விச் அப்படின்னு பேர். நீங்க பார்த்தேன்னா இதுதான் இந்த சாண்ட்விச்னா நீங்க ஒன்றுத்துக்கு ஒன்று அதை சட்னியை போட்டு வெள்ளரிக்காயை போட்டு அது இதெல்லாம் போடுற பாருங்க, பாகவதம் சாண்ட்விச். இதை நம்ம நினைச்சுட்டே இருந்தால் ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அந்த கோலமே எப்படி இருக்கும்ல, மேலாப்பின் கீழ் வருவானை. அப்படி கருடன் வழிகாட்ட காட்ட போயிட்டு இருக்கா. இப்போ யமுனையை கடக்கணும். நான் சொன்னேன் எந்த யமுனை? தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனையை கடந்து போறா. கடந்து போயிட்டு ராத்திரி எல்லாரும் ஆயர்பாடியில தூங்கிட்டு இருக்கா. சட்டுன்னு உள்ள போனார். கர்ப்பம் தரித்து அன்னைக்கு நவமி திதி ஆரம்பிச்சுடுத்து. ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்த யசோதை பக்கத்துல கண்ணனை விட்டுட்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு வந்துடுறார். அவ்வளவுதான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர போறார். ஆனா தமிழ்ல நீங்க பார்த்தேன்னா பொதுவா இது ஒண்ணும். இங்கிலீஷ்லயே வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் தமிழுக்கு முன்னாடி இங்கிலீஷை முடிச்சுட்டு தமிழுக்கு வரலாம். He is one, Swami. He is the one. Oh, he is the other one. When you mention that he is one, you refer to the other as the other one. He is one. He is one. He is one. சொல்லிட்டு இருக்க மாட்டேள். He is the other one தான் சொல்வேள். தமிழ்ல பார்த்தேன்னா இதுவா, இது ஒண்ணு சுவாமி, இது இன்னொன்னு, இது ஒண்ணு, இது இன்னொன்னு, ஒண்ணு போடுறேள். ஒண்ணுக்கு முன்னாடி இன்னு போடுறேள். இது ஒருவர், இவர் ஒருவர், இவர் மற்றொருவர். அப்படிதானே சொல்றோம். இவர் ஒருவர், இவர் ஒருவர்னு சொல்ல மாட்டோம். ரெண்டு வஸ்துக்கள் தேவகி யசோதைன்னு இருக்கும்போது ஒருத்தி மகனாய் பிறந்து மற்றொருத்தி மகனாய் ஒளிர்த்து வளரன்னு ஆண்டாள் பாடியிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு பாடியிருக்கப்படாது. ஏன் மற்றொருத்தின்னு சொல்லாம ஒருத்தின்னு சொன்னான்னு கேட்டா நல்லா யோசிங்கோ. வியாக்கியாதா சொல்றார் பதில். ஏன்னா அந்த காலத்தில் தமிழர்கள்லாம் கேள்வி கேட்பான். நான் மறுக்கின்றேன் அவர் பாடின பாசுரத்தை, ஏனெனில் அவர் மற்றொருவர் என்று தெரிவிக்கவில்லை. கேள்வி கேட்கிறவாள்லாம் அன்னைக்கே உண்டு. அதுக்கு பராசரப்பட்ட சமாதானம் சொல்ல. இது பாரியா, இது ஒருவர், இவர் மற்றொருவர்னு எப்போ சொல்வேள்? இவர் ஒருவர்னு சொல்லிட்டு ஒரு 2 seconds டைம் விட்டுட்டா இவர் மற்றொருவர்னு சொல்வேள். பெத்த அம்மா தேவகி பெத்த கடனுக்காக 2 நாள் தங்கிவிட்டு கிருஷ்ணர் போயிருந்தார்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படி நம்ம பாட்டுல இந்த நிறவில் வரும் பாருங்க. இஹ பரகதி நீனே இந்திர ரமணா, இஹ பரகதி நீனே இந்திர ரமணா, இஹ பரகதி நீனே இந்திர ரமணா, இஹ பரகதி நீனே இந்திர ரமணா இஹ பர. சுவாமி அடுத்த வரி மறந்து விட்டா நமக்கு தோணும். அதனால அந்த மாதிரி ஒருத்தி மகனாய் பிறந்து அதையே பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்போ 2 நாள் தங்கியிருந்தா. அவர் தங்கவே இல்லை. இப்படி பெத்தாவோ அப்படின்னு கண் சிமிட்டத்துக்குள்ள அவர் இங்க வந்து விட்டார். கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து மற்ற ஒருத்தி மகனாய்னு பாடியிருப்போம். ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு பாடுறதுக்குள்ள வளர்ந்து விட்டார். அதனாலதான் தமிழ்ல ஒருத்தி மகனாய் வளர்ந்துன்னு முடிச்சு விட்டாலாம். அந்த மற்றுன்னு சொல்றதுக்கு கிருஷ்ணர் நாழி கொடுக்கலன்னு விட்டார் பராசரப்பட்டர். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளரா. அழகா வளர்ந்துட்டு இருக்கார் கண்ணன். அப்பேற்பட்ட ஓரிரவுன்னர். அந்த ஓரிரவுன்னு அந்த காலத்துல நீங்க படங்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பேன். ஓரிரவுனாலும் யூனிக் நைட்டுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ராத்திரி பாருங்கோ எப்படிலாம் யமுனை வழி கொடுக்கறது, மழை கொட்டுறது, இவா மேல மழை, அதாவது மழை கொட்ட இவாளுக்கு நினைய மாட்டேங்கிறா, மழை கொட்டி நதியில் தண்ணீர் ஏற இவாளுக்கு வழி கிடைச்சிடுறது, குழந்தைய வச்ச உடனே குழந்தை அழமாட்டேங்கிறது, இன்னொரு குழந்தைய எடுத்த உடனே அந்த குழந்தையும் அழமாட்டேங்கிறது, மறுபடியும் வரா சங்கிலி தானா போட்டுக்கிறது. எல்லாம் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்த இரவு ஓரிரவு. அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். தரிக்கிலா ஞாயிற்தான் தீங்கு நினைந்த
கம்சனுக்கு எப்ப பார்த்தாலும் ஐயோ அந்த குழந்தை பிறந்துடுத்து அதை ஏதாவது பண்ணணுமே, தரிக்கிலான் ஆயிர்த்தான் தீங்கு நினைந்த, அந்த குழந்தைக்கு தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், அப்பேற்பட்ட கண்ணனுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கம்சன் கஞ்சன் வயிற்றில், அப்பேற்பட்ட கம்சனின் வயிற்றில். கம்சன்னு சொன்னா கஞ்சன் அர்த்தம். கஞ்சன்னா நம்ம சொல்லக்கூடிய அர்த்தம் கஞ்சன்னா கருமி அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. கஞ்சன்னா கம்சனுக்கு கஞ்சன்னு தமிழர்கள் அப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா. ஆழ்வார்கள் விற்பென விழவும் கஞ்சனும் மல்லும் வேலமும் பாகமும் சுரி செய்தன்னு திருவல்லிக்கேணி பாசுறோம். விற்பென விழவும் கஞ்சனும் மல்லும்னார். அதனால இந்த இடத்துல கஞ்சன் வயிற்றில், அப்பேற்பட்ட கம்சனுடைய வயிற்றில் நெருப்பு என நின்ற நெடுமாலே, நெருப்பா இருக்கக்கூடிய பகவானேன்னர். பொதுவா எல்லார் வயிற்றிலும் பகவான் நெருப்பா தான் இருக்கார். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம் அப்படின்னு ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில கண்ணன் தெரிவிக்கின்றார். அகம் வைஸ்வானரோ பூத்வா, வைஸ்வானர அக்னியா பகவான் வயிற்றுக்குள்ள இருக்கார். பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராண அபான சமாயுக்தா பச்சாமியன்னம் சதுர்விதம், வயிற்றுக்குள்ள இருக்கிறதும் பெருமாள் தான். அதனால இப்ப நம்ம பெருமாளை நினைச்சுன்னு சாப்பிட்றோம்னா பொதுவா பரிசேஷனம் பண்றதுக்குன்னு ஒரு வழக்கம் உண்டு. பொதுவா அதுலயே அன்னைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்மார்த்தர்கள் ஒரு மாதிரி பண்ணுவா, வைணவர்கள்ல தேசிக சம்பிரதாயத்துல ஒரு மாதிரி பண்ணுவா. எப்படின்னா அன்னத்தை சேர்த்துட்டு வெறும்னு நெய் சேர்க்கணும், உப்பு சேர்க்கப்படாது, அப்புறம் பரிசேஷனம் பண்ணணும் தேசிக சம்பிரதாயத்துல. ஸ்மார்த்தர்களும் தென்னாச்சாரியாலும் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் கரிகிரிலாம் பரிமாறிட்டு பரிசேஷனம் பண்ணுவா. ஏதோ ஒண்ணு காரணம் என்னன்னா ஏதோ ஒண்ணு பரிசேஷனம் பண்றோம், அது பகவானுக்கு சென்று அடைய வேண்டும், அதை நினைச்சுன்னு பண்றோம். சுத்தின ஒண்ணு வாயில போட்டுப்போம், வாயில போட்டுக்கும் போது எல்லாரும் அது என்னமோ பரிசேஷனம்னா எல்லாரும் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறா. அது எப்படி பண்றாங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதான். அந்த சாதத்தை போடுறோம்னு வச்சுக்கோங்க, அதை இப்படி எடுக்கிறோம்னா எல்லா கையாலையும் எடுத்து அள்ளி போட்டுக்க கூடாது. அந்த பரிசேஷனம் பண்ணும்போது 2 விரலால எடுத்து போட்டுனுட்டு அது பல்லால கடிக்க கூடாது. இந்த சாதம் இருக்கு இல்லையா, அதை பல்லால பரிசேஷனம் பண்ணும்போது கடிக்க கூடாது. அக்கு அக்கு நக்குன்னு உட்காந்து கடிக்கப்படாது. ஏன்னா அது நம்ம பல்லடி படாமல் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய வைஸ்வானருக்கு போய் சேரணும். அதுல ஒரு சூக்ஷ்மம். துளசி, துளசியை வாயில போட்டுக்கிறோம் வச்சுங்கோ, மாடு புல்ல மென்றாப்புல மென்னப்படாது. அதை மெதுவா வாயால நாக்கால உருட்டி விட்டுவிட்டு அது சாஃப்ட் ஆயிடும். அப்புறம் அதை மெதுவா துளியா துண்டாக்கி, அதாவது அந்த பாவம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி நீங்க உடனே கேட்கலாம் அப்படி பண்ணா கெட்டவாளா, அப்படி பண்ணா நல்லவாளா. இந்த பாருங்க தர்க்கத்துக்கு போயிட்டேன்னா எந்த இடத்துலயும் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. இஃப் யூ கெட் இன்டு illogical argument, you will never be able to come to any conclusion that will be of any benefit to you. இப்ப துளசி இப்படி சாப்பிடுங்க சொன்னா துளசி அப்படி சாட்டாதானா இப்படி சாட்டாதானான்னு கேட்கவே முடியாது. துளசி காரணம் என்னன்னா அது நம்ம தாய்க்கு சமானம். அம்மராவம்ம துளசம் மனனுபலிம சதரமுகவரதமராவம்ம தியாகராஜர் சொல்றார், அம்மா ராவம்மா துளசம்மா. துளசிங்கிறது அம்மா ஸ்தானத்துல சொல்றா. அம்மா போயிட்டு கடிப்போமா, அதனால மெதுவா மென்னணும். சாதத்தை கூட பரிசேஷனம் பண்ணும்போது அபானாய் உதானாய் சொல்லிவிட்டு அதை சேர்க்கிறோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு வைஸ்வானனுக்கு போய் போனோம். இந்த வைஸ்வானரன் தான் அக்னி. அந்த ஒரேடியா ஷாட்டுட்டா கேஸ் ப்ராப்ளம் வந்துடும், நல்லா கேட்ச் பிடிச்சிரும். அதனால துளி துளியா ஷாட்டு அது வயிற்றுல நன்னா ஒரு மாதிரி போய் செட்டில் ஆனோடனே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிறோம் சாதத்தை. இப்போ வைஸ்வானர் அக்னி நம்ம வயிற்றுல இருக்கு, கம்சன் வயிற்றுலயும் நெருப்பு இருக்கு. அது என்ன ஆண்டாள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என்ன நின்ற நெடுமாலை, என் வயிற்றுலயும் தானே நெருப்பு இருக்குன்னு கேட்டா, அவ சொல்ற நெருப்பு பெருமாளுங்கிற நெருப்பு இல்ல, வைத்தறிச்சலுங்கிற நெருப்பான். சொல்ற பெரியவாச்சான் பிள்ளை என்னன்னா யச்சோக வன்யம் ஜனகாத்மஜாயாக, ஜனகனின் ஆத்மஜயாய், ஜனகனுக்கு பெண்ணா இருந்தவள் சீதா பிராட்டி. எது சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, அதாவது ஆஞ்சநேயர் வந்தார், சீதைய பார்த்தார், கனையாழிய கொடுத்தார், சூடாமணிய வாங்கிட்டார், புறப்பட்டு போயிட்டார். போகும்போது நெருப்பை வச்சுட்டா வாழ. அம்மா சொல்லி கொடுத்துருக்கா, என்ன உனக்கு கிடைச்சாலும் சுற்றி இருக்கக்கூடிய வாழ்வோட ஷேர் பண்ணிக்கோ, அது நல்ல விஷயம் தானே, குழந்தை கற்றுக் கொடுக்கணுமோ, நீ மட்டும் வச்சுக்கோ, எல்லாருக்கும் கொடுக்கும். அவர் பார்த்தார், நெருப்பு கிடைச்சி கொடுத்து எல்லார் வீட்லயும் நெருப்பு வச்சுட்டு போயிட்டார். அதனால ஃபுல் ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், அன்னைக்கு ஃப்ரீ அன்னதானம் மாதிரி ஃப்ரீ ஃபயர் டிஸ்ட்ரிபியூஷன். அன்னைக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் வேற எரிச்சுட்டு போயிட்டார். அவத்தால எழுத வரும், ஆம்புலன்ஸ் ஏதாவது கூப்பிடலாம் ராவணன்னா ஆம்புலன்ஸை வேற எரிச்சுட்டு போயிட்டார். ஆனா அதுல கூட தர்மத்தை பார்த்தார் ஹனுமார். பெண்களை, கர்ப்பஸ்திரீகளை, குழந்தைகளை
நல்ல சாதுக்களை மட்டும் எரிக்கப்படாதுன்னு ப்ரோக்ராம் பண்ணி நெருப்புக்கு பாக்கி எல்லாரையும் எரிச்சுட்டுன்னுட்டார். அதனால வீடெல்லாம் இந்த ராட்சசர்கள்லாம் போட்டு படுத்துறதே அதுகள்லாம் வந்து எங்கெங்கயோ இது பேர் என்ன சம்திங் வாங்கி வீடெல்லாம் சாமான்லாம் சேர்த்து வச்சிருக்கு, எல்லாம் பகபகான்னு எரியறது. அதனால எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு. இதான ஒன்று பெரிய கவுன்சில் மீட்டிங் ராவணன் கூட்டிவிட்டான். அஜெண்டா ஆஃப் த மீட்டிங் வை த ஃபயர், அதுதான் டாபிக். வை த ஃபயர். மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அங்கே மினிஸ்டர் எழுதிக்கிறா, யாரெல்லாம் அட்டெண்டீஸ், விபீஷணன், கும்பகர்ணன் எல்லாம் எழுதிக்கிறா. அப்போ ராவணன் கேட்குறான், இப்படி நடந்து விட்டதே, வாட் இஸ் த லாஸ் அப்படின்னு கேட்கும்போது $5 billion அப்படின்னு எல்லாரும் அதெல்லாம் ஒரு குத்து மதிப்பாக எஸ்டிமேட் எல்லாம் போட்டு எத்தனை வீடுகள் ஒழிந்தன, ஸ்டேட் ஹைவேஸ் எவ்வளோ போச்சு, நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் எவ்வளோ உடச்சுட்டார் ஹனுமார், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கா. நோட் பண்ணி வச்சுட்ட உடனே விபீஷணன் வரான். விபீஷணன் சொல்கிறான், எரிச்ச நெருப்பு அவருடைய நெருப்பே கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க ராவணா, சாதாரணமாக நெருப்புனால ரோடு எரியுமா? பிட்டுமின் போட்டாலும் ரோடில் அது எரியாது. அப்படிலாம் ரோடெல்லாம் டக்குன்னெலாம் எரியவே எரியாது, ஏதாவது ஃபியூவல் இருக்கணும். எரிச்சது ஹனுமாரா இருக்கலாம், எரிக்கப்பட்ட அக்னி அவருடைய அக்னி கிடையாது. நீ ராமனை விட்டு சீதையை பிரித்தாயே, ஒவ்வொரு வினாடியும் என் ராமனை பிரிந்து நான் தவிக்கின்றேன் என்று சாப்பிடாமல் கொள்ளாமல் வயிற்றை பிடிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதில் வயிறில் ரொம்ப நெருப்பு சேர்ந்துடுத்து. பார்த்தா தேவதைகள்லாம் சீதையின் வயிறோ சிறு வயிறு, ஏன்னா இடுப்பே இவ்வளவு, அதுக்குள்ளே வயிறு எவ்வளோ பெருசாக இருக்க போகுது பாருங்க, இத்தினூண்டு. அது நெருப்பு தாங்க முடியுமான்னு என்ன பண்ணிவிட்டா, அந்த நெருப்பெல்லாம் எடுத்தா தேவதைகள், எல்லாத்தையும் கொண்டு ஹனுமார் வாலில் வச்சுவிட்டா. அந்த ஹனுமார் வாலில் இருக்கக்கூடிய சீதையின் வைத்தறிச்சல் என்னும் நெருப்பு தான் பட்டணத்தை எரிச்சுது. அதனால எரிச்ச நெருப்பு சாதாரண நெருப்பல்ல, ஜனகனின் பெண்ணாக இருக்கக்கூடிய சீதையின் வயிற்றில் இருக்கக்கூடிய வைத்தறிச்சல் என்னும் நெருப்பு. எது சோகவன்யம் ஜனகாத்மஜாயாக, அவள் ராமனை விட்டு பிரிஞ்ச சோகவன்யம், சோகனா பிரிஞ்ச துக்கம், வன்யம்னா அக்னி, எத் சோகவன்யம்னா பிரித்தலால் ஏற்பட்ட அக்னி தான் இதை எரிச்சுடுத்துங்கிறார். எப்படி சீதையின் வைத்தெரிச்சல் ராவணப்பட்டினத்தை எரிச்சதோ, ஒரு வாட்டியும் கண்ணனை வதிக்க வேண்டும் கொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கம்சனானவன் ஒரு அசுரனா அனுப்ப ஆரம்பிச்சான். முதல்ல ஆரம்பிச்சதே ஒரு லேடி, பூத்தனா அப்படின்னு பேரு. அவ வந்து விஷத்தெல்லாம் தடவி வந்து பால் கொடுக்கணும்னு வரா. அந்த காலத்தையே பாருங்க என்னெல்லாம் டெக்னிக்கு, பால் கொடுக்குறாப்புல விஷத்தை கொடுக்கறது. அப்புறம் வந்து புயலா ஒருத்தன் வரான் திருநாவர்த்தன், சகடமா வரான் சகடாசுரன், கழுத குதிரை யானை மாடு குவலையாப்பீட்டம்ங்கிற யானை, காளிங்கன்னு பாம்பு, இந்திரன் அதில் வேற அவன் ஒரு படுத்தல், இது இவ்வளவு பேர், அகாசுரன் ஒரு பாம்பு, பகாசுரன் ஒரு கொக்கு, பிரளம்பன் ஒரு அசுரன், கபித்த மரம்னு ஒரு மரம், வத்சாசுரன் ஒருத்தன், எவ்வளவு அசுரர்கள் கணக்கு போட்டுண்டே போலாம். அதனால்தான் பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், ஆயர்பாடியில் தொட்டவிடங்களில் எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கும். ஆயர்பாடியில் போய் இது தூணாச்சே நீங்கள் பின்னாடி சாஞ்சேல்னு வச்சுக்கோங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா கோரப்பல்லோட ஒரு பெரிய அரக்கனா இருக்குமா. தொட்ட இடத்துலலாம் ஒரு அசுரனா. ஆயர்பாடியில் தொட்டவிடங்களில் எல்லாம் அசுராவேஷம் தலையெடுக்கும். இப்படி ஒவ்வொரு அசுரனும் வந்துட்டு போன உடனே கிருஷ்ணர் ஈஸியாக சக்கச்சவே ஒரு பெரிய அக்னி குண்டத்தில் வந்து நீங்கள் விட்டில் பூச்சியை போட்டேன்னா விட்டில் பூச்சி எரிஞ்சு போயிடும். அந்த அக்னியில் எரிக்கிற மாதிரி ஷலபோ பபுவன்னர். அதனால் அன்றைக்கே நான் சொன்னேன், இந்த முழகால ஹோமம் பண்ணுற ஹோமங்கள், அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாம் நம் தர்மத்தை கொடுக்கக்கூடாது. இந்த தேவிகளை எல்லாம் சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளவில்லை. முழகால ஹோமம் பண்ணால் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்னு. அதனால் இங்கே வந்து ஷலபோபபுவை அந்த இந்த மாதிரி வேண்டாத வஸ்துக்கள்லாம் ஹோமத்தில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் விழுந்துருவாளாம். அப்படி இருக்கக்கூடிய அசுரர்கள் கண்ணனின் ஜுவாலை வீரியம் சௌரியம் என்னும் ஜுவாலையில் இறந்தார்கள். ஆனால் கண்ணனுக்கு ஏதாவது ஆயிட போகிறதே அப்படிங்கிற பயத்தில் இந்த தாய்மார்கள் கோபஸ்திரிகள்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டின்னு இருந்தாளாம். ஐயோ கண்ணனுக்கு ஏதாவது ஆயிட போகிறதே, கண்ணனுக்கு ஏதாவது ஆயிட போகிறதேன்னு கண்ணன் பார்த்தார். நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கோபஸ்திரிகள் ஆய்ப்பெண்களுக்கு இப்படி ஆகப்படாதே, எல்லா நெருப்பையும் எடுத்தார். கோபஸ்திரி நம்பர் ஏ நெருப்பெடுத்தார், கோபஸ்திரி நம்பர் பி நெருப்பெடுத்தார். அந்த மாதிரி 5 லட்சம் கோடி பெண்களின் நெருப்பு எடுத்துட்டார். நெருப்பெல்லாம் ஒன்றா சேர்த்தார். அக்யூமுலேட்டிங் ஃபயர் ஏ ப்ளஸ் ஃபயர் பி ப்ளஸ் ஃபயர் சி ப்ளஸ் ஃபயர் என், என்னங்கிறது என்ன இங்கே 5 லேக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு நெருப்பையும் சேர்த்துவிட்டார். இப்போ கிருஷ்ணருக்கு என்னென்னா, இப்போ இந்த நெருப்பை எங்கேயாவது கொண்டு வைக்கணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்லையா, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எங்கே கொண்டு வைக்கிறதுன்னார். கம்சன் வயிறு காலியாக இருந்தது. ஸோ நெருப்பெல்லாம் கொண்டு அவன் வயிற்றுல வச்சுவிட்டார். வச்சாரா, இனிமே அவனால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, படுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால
கம்சன் வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்புங்கிறது அன்னைக்கு ராமனை பிரித்த சோகத்தால் ஏற்பட்ட அந்த நெருப்பை எப்படி சீதையின் வயிற்று தான் ஹனுமார் எடுத்துக்கொண்டு நெருப்பு வைத்தாரோ, ஆய்பெண்களின் இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய நெருப்பெல்லாம் கொண்டு இவர் வயிற்றில் வைத்தபடியால் கஞ்சன் வயிற்றில் நெருப்பு என நின்ற நெடுமாலே அப்படின்னு வியாக்கியானம் பண்ணா. நெடுமால்னா உயர்ந்தவன், அழகான குணங்கள் படைத்தவன். மால் நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை தேடி வந்தோம். பறை தருதியாகில், பறை பறை பறை, ஆண்டாள் என்னதான் அந்த பறையை பிடிச்சுண்டாலோ. பறைங்கிறது ஒரு வாத்தியம், சிறுவர்கள்லாம் வாசிக்கக்கூடிய வாத்தியம். இப்போல்லாம் நீங்கள் ஒரு பிளே ஸ்டேஷன் அதெல்லாம் வாங்கி தரலன்னு உங்கள் பேர் எனக்கு பிளே ஸ்டேஷன், அப்புறம் வீடியோ கேம்ஸ், அந்த மாதிரி அந்த காலத்தில் பறைன்னு ஒரு வாத்தியம்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் அவளுடைய ட்ரெண்டு வந்து பறை. அந்த பறை அந்த குழந்தைகள்லாம் வாசிச்சுட்டே போகும், பறை பறைங்கிறா. ஆனால் பறைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் தமிழில் மோக்ஷம்னு அர்த்தம். அதனால் பறைன்னு அந்த குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி பறை, உட்பொருள் மோட்சம். அதனால உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில். ஏன்னா சாதாரண ஒரு வாத்தியத்தை கேட்கறதுக்கு ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து தரிக்கிலா நாயின்லாம் அவள் பாடியிருக்கவே வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு பிளே ஸ்டேஷனை வாங்கறதுக்கு நீ மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஜனார்தனன் ஆனபடியால் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, எனக்கு பிளே ஸ்டேஷனை கொடுன்னு யாரும் கேட்க மாட்டா. அதனால பறை வேணுங்கிறதுக்காக இவ்வளோ கேட்டிருக்கவே மாட்டா. காரணம் என்ன? மோட்சம் வேணுங்கிறதுக்காக கேட்டா. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. வேண்டிய செல்வம், முக்கியமாக எங்கள் ஸ்வரூபத்துக்கு ஏத்த செல்வம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி, உனக்கு தாசியபூதர்களாக இருக்க வேண்டும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்துன்னு பாடினா. இந்த ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு தேவகியை பாடினதும் ஒருத்தி மகனாய் யசோதைன்னு பாடினதும் காரணம் என்னன்னு கேட்டா, தேவகிக்கு ஒரு பெரிய பெருமை, கண்ணனை ஈன்றெடுத்ததால். ஆனால் பெரிய துக்கம் வளர்க்காமல் போனதால். அவளுக்கு வந்து பால் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியம் கூட கிடைக்கலையே. வருத்தப்படுறா தேவகி. குலசேகராழ்வார் கதர்றார் தேவகியின் வாயிலாக. தேவகி அழறாளாம், ஐயோ கம்சன் கிருஷ்ணர் என்னமோ கார்த்தால குளிப்பறான், கிடுகிடு கிடுகிடுன்னு குளிப்பார். குளிச்சுட்டு வந்தவுடனே மணல்ல உருள்வர். அந்த மணலோட அந்த ஜுவாலையோட யசோதை கிட்ட வருவரான். அம்மா சாப்பாடு ஊட்டு அப்படின்பறான். இவ அழகா சாப்பாடு ஊட்டுவோ, ஊட்டின உடனே வாயில அப்படி போடுவோ. அவர் அப்படியே அப் அப்படிம்பார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு நம்மாழ்வார். உலகத்தையே உண்டவன் பெருமாள், இன்னைக்கு கொஞ்சோண்டு தத்தியோன வாயில சேர்த்துட்டா ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னு கக்குவரான். அது அப்படியே வழிப்பலாம் யசோதை. வழிச்சுட்டு என்ன பண்ணுவா, பொதுவா அந்த தட்டிலேயே சேர்த்துருவா ஆச்சாரமா. ஆனால் அப்படி இல்லையா, அவள் என்ன பண்ணாளாம் தாய், ஐயோ அவள் வாயில போட்டுட்டாளாம். அதை நினைச்சுண்டு தேவகி அழறாளாம். குலசேகராழ்வார் சாதிக்கிறார், நீ உண்ட அடிசிலின் மிச்சல் யசோதை நங்கை பெற்று போனாளே, நீ வாயிலேந்து உமிழ்ந்த எச்சைய யசோத சாட்டா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுதே கிருஷ்ணா, ஒரு நாளாவது நான் உனக்கு சாப்பாடு ஊட்டியிருக்கேனா கதறினா. ஈன்றெடுத்த பாக்கியம், வளர்க்காத பாக்கியத்தை இழந்தாள் தேவகி. யசோதைக்கு மாத்தி, அவ கிருஷ்ணர் வயிற்றுல இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார், என்ன ஆட்டம் போட்டிருப்பார், எப்படி அனுபவம் இருக்கும், அதெல்லாம் தேவகி அனுபவிச்சா. இவளால் அனுபவிக்க முடியல. ஆனா கிருஷ்ணர் பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரை என்னெல்லாம் லீலைகள் பண்ணாலோ அத்தனையும் ஒன்று விடாமல் அனுபவிச்சவள் யசோதை. அவர் வந்து கொப்பளிச்சது, அவர் துப்பினது, அவர் சிரிக்கிறது, அவள் அழறது, அவர் கிள்றது, அவர் உடைக்கிறது, அவர் திருடுறது, அவர் ஓடுறது, அவர் பிடிக்கிறது, அவர் ஆடுறது, அவர் பேசுறது, அவர் பாடுறது, எல்லாம் அவர் ஆடி பார்த்திருக்கா. நவநீத நாட்டியம் பார்த்திருக்கா, பாடி கேட்டிருக்கா, வேணுநாதம் வாசிச்சு கேட்டிருக்கா, மலையை தூக்கி பிடிச்சத பார்த்திருக்கா, காளிங்கன் மீது நர்த்தனம் பண்ணதை பார்த்திருக்கா, பக்கத்து வீட்டு பானையை உடைச்சதை பார்த்திருக்கா, பக்கத்து விட்டு மாமி இவர் துரத்தின் ஓடினதை பார்த்திருக்கா, இவருக்காக பறிஞ்சு பேசின இவள் கேட்டிருக்கா, எவ்வளவோ அனுபவிச்சிருக்கா. அதெல்லாம் இழந்துட்டா தேவகி. தேவகி ஈன்றெடுத்தாள், அது செய்யவில்லை யசோதை. அதனால அனுபவத்தை கூட பாருங்கோ, பெருமாள் வந்து சம பங்கா கொடுத்துடுறார். எல்லாத்தையும் ஒருத்தருக்கே கொடுத்துட்டு இன்னொருத்தரை ஏழையாக்கவே மாட்டார். ஒருத்தர் ஏழையா இருக்காருன்னா குழந்தை ரொம்ப சமத்தா இருக்கும்.
ஒருத்தர் வீட்டுக்கு எல்லா செல்வமும் இருக்குது, அதை விட ஒரு அசடாக ஒரு குழந்தை இருக்கவே முடியாது. அதனால் அவளை கேட்டால் அவள் சொல்லுவாள், என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சுவாமி, என் குழந்தையோட ஒரு நாள் நீங்கள் இருந்து பாருங்க. அப்போ நான் சொல்லுவேன், சுவாமி எனக்கு என்ன தள்ளெழுத்தா, ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது. அவளுக்கு என்னென்னா ஒரு நாள் இருந்து பார்த்து, ஆமாம் சுவாமி உங்கள் குழந்தையோட இருக்கிறது கஷ்டம்னு சொல்லணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஆசை. அதுக்கு இடமே கொடுக்கப்படாது சுவாமி, நீங்களே உங்கள் அனுபவத்தை அனுபவிங்க, இதெல்லாம் பிராரப்த கர்மா, அனுபவிக்க வேண்டியது தான். அதனால் அவளுக்கு பார்த்தேன்னா எங்கள் கஷ்டம் கேளுங்க சுவாமி, எல்லாம் இருந்தும் குழந்தை இப்படி படுத்துறதும்பா. சில வீடுகளுக்கெல்லாம் போனேன்னா வசதி ஒன்றுமே இருக்காது, உட்கார்றதுக்கே நாற்காலி இருக்காது. ஆனால் அவள் சொல்லுவா, என் குழந்தை சொல் பேச்சை கேட்கறதும்பா. அதனால் பகவான் என்ன பண்ணிடுறார், ஒன்றுத்தை கொடுத்து ஒன்றுட்டு எடுக்கிறார். இவாளை கேட்டால் அவள் என்ன சொல்லுவா, என் குழந்தை சமத்தா இருந்தால் போகிறோம், சொத்து கூட வேண்டாம்பா. அவள் என்ன சொல்லுவா, கொஞ்சம் பணம் இருந்தால் நன்னா இருக்குமே. அப்படி எது இல்லையோ நமக்கு அது இருந்தால் தான் நன்னா இருக்குன்னு தோணும். அது இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் தான் பகவான் வைப்பார். அதுவும் கிடைச்சி கொடுத்தோன்னா நம்ம அவரை விட்டுருவோமே. அவருக்கு எப்போவுமே கிளையன்டைல் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால் அவர் என்ன பண்ணிவிடுவார், ஏதாவது ஒன்றத்தை குறைச்சி விடுவார். அப்படி குறைச்சால்தான் நம்ம அனுபவம் தெரியும். டு கம்ப்ளீட் த இன்கம்ப்ளீட் we need his presence, not another item's presence. ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை கம்ப்ளீட் ஆக்கிறதுக்கு பெருமாள் தான் அங்கே நிரப்பணமே ஒழிய, பெருமாள் தான் அந்த இடத்துல வரணும். பெருமாள் கொடுக்குற வஸ்து நிரப்பிடுத்தானே பெருமாளை மறந்துடுவோம். பெருமாள் தான் அந்த இடைவெளியை நிரப்பணும். அப்பேற்பட்ட ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஒளித்து வளர தரிக்கிலானாயிர்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில். இதெல்லாம் கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமா கிருஷ்ணருக்கு. ஆஹா, 25 பாசுரமா நானும் பார்த்துன்னு இருக்கேன் ஆண்டாள், நான் ஒரு பாசுரத்துல கூட உன் முன்னாடி காட்சி கொடுக்கலையே, நீ வருத்தப்படலை பார். நான் காட்சி கொடுக்கலேனாலும் நான் அன்னைக்கு பண்ண வாமனாவதாரத்தை, திரிவிக்ரமாவதாரத்தை, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த நினைக்கிறேன், ஓங்கி உலகளந்த உத்தமன் நினைக்கிறேன். ஆஹா, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு நினைக்கிறேன். நான் காட்சி கொடுக்காவிட்டாலும் நிருசிம்மாவதாரத்தை மாறி மழை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி முயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு நிருசிம்மாவதாரத்தை நினைக்கிறேன். நான் காட்சி கொடுக்கலேனாலும் ராமாவதாரத்தை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு நினைக்கிறேன். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின் ராமாவதாரத்தை நினைக்கிறேன். அன்னைக்கு நான் மத்சியமும் கூர்மமுமாய் வரப்போறத நீ வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று கூர்மாவதாரத்தை நினைக்க போறேன். உத்ருதாட்சி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனான்னு நான் இடர்ந்தெடுத்த காப்பாற்றி கொடுத்த பூமாதேவியே நீ ஆனபடியால் நீயே பாடுற. நான் காட்சி கொடுக்கலேனாலும் உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கே, இனிமே நான் உன்னை காக்க வைக்கப்படாதுங்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணாரா, கதவை திறக்க போறார். கதவை திறந்துட்டார். ஆனால் திறந்ததை தொடரும்னு விட்டுருவோம். நாளை கார்த்தால் ஆண்டாள், நாளைக்குன்னா என்ன, நாளைக்கு கிடையாது உபன்யாசம், நாளன்னைக்கு 26, 27. அதனால் உங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ இங்கே பிரசாதமும் கொடுத்துருவோம். உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும், மாத்திரை கீத்திரை போட்டுக்கணும், எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதனால் கார்த்தால் திறக்க போகிற ஆண்டாள் அப்போ தான் பார்க்குறா, கண்ணா இப்பேற்பட்ட அழகனான உன்னை பார்க்கணும்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 25 பாசுரம் பாடினாலும் பாடுவேன். அப்பேற்பட்ட அழகன் நீ, உன்னை பார்க்கறதுக்காக நீ என்னை எவ்வளவு நாள் காக்க வச்சாலும் பரவாயில்ல. ஆனால் அவள் இன்னும் 25 பாடினா நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் எவ்வளோ 50 நாளாக உட்காந்து நம்ம திருப்பாவை சொல்கிறது, 30 நாளே நீங்கள்லாம் வருது பெருசு. அதனால் உடனே பாடி வைத்தாள். கண்ணனை பார்த்தவுடன், மணி போல் வர்ணத்தோடு கூடிய மணிவண்ணா நீதான் மால், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு கண்ணனை 26வது பாசுரத்தில் தரிசித்தாள் ஆண்டாள். அந்த கண்ணனுக்கு ஏற்பட்ட, அந்த கண்ணனை பார்த்து அவள் பெற்ற அனுபவம், கூடாதவர்களை வென்றாய், கூடியவர்களான எங்களை ஏன் பரிசோதிக்கின்றாய் என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று பிரார்த்தித்து அந்த பாசுரத்திலேயே அவள் பெற்ற சம்மானம், நாடும் புகழும் பரிசும் அதெல்லாம் இருந்து போனாலும் உண்பதற்காக நெய்யோடு கூடின பிரசாதம். 2வது பாசுரத்தில் என்ன சொன்னா, வையத்து வாழ்வீர்கள் நெய் உண்ணோம், நோன்பு இருப்பதற்காக நெய் சாப்பிட மாட்டோன்னுட்டா. இப்போ நோன்பு முடியறதோனோ, முடிஞ்ச உடனே நெய் சாப்பிட்ருக்கணும். ஆனால் அப்படி இல்லையா, பெருமாளை பார்த்த உடனே அனுபவத்தில் பெருமாளை பார்த்தாச்சு, இப்போவே சாப்பிட ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஆச்சரியமான அந்த பாசுரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.